வணக்கம். 8ஆம் நம்பர் தலைவர் பேசுகிறேன். இன்றைக்கி மின்சாரத்துறையில் வெள்ளை அறிக்கை வெளியிட்டார் அமைச்சர். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா 65,000 பேர் எடுக்கணும். அதே பழைய பல்லவி தான். 65,000 பேர் எடுக்கணும். அதுக்கு ஆள் இல்லை, இதுக்கு ஆள் இல்லை, 2.5 லட்சம் கோடி கடை இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு பல கதைகளை சொல்லிவிட்டு கடைசியில் பார்த்தா 12,000 கோடி ரூபா நாங்கள் கடை வாங்க போகிறோம். ஏன்னா கடை வாங்காமல் மின்சாரத்துறை இயக்க முடியாது. தனியார்ட்ட நாங்கள் வரலைன்னா பூரா தனியார்ட்ட விற்றுருப்பாங்க. தனியார்ட்ட தான் விற்க தானே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன முடுக்கு தாங்குறீங்களா? சரீர மலையை தடுக்க முடியுமா? சரி, சரீர மலையை தடுக்கிறதால என்ன லாபம்? நமக்கு எந்த லாபமே கிடையாது. எப்போ இந்த மாதிரி இருட்டாக கிடக்க வேண்டிய நாடு. 6 மணி நேரம் 7 மணி நேரம் பெரிய இருட்டாக கிடக்க வேண்டிய பெரிய பிரச்சனை வந்துடும், பெரிய சண்டை சச்சரவே வந்துடும் நாட்டில். இங்கே பார்த்தாலும் திருட்டு, இங்கே பார்த்தாலும் கொள்ளை. இன்றைக்கி உங்கள் கல்வி அமைச்சர் நடத்திக்கிட்டு இருக்க ஒரு கூட்டத்தில் கூட அங்கேயும் கரண்ட் இல்லையா, அங்கே ப்ரோக்ராம் கேன்சல் ஆகி போச்சு. ஆக மொத்தத்தில் இப்போ என்ன செஞ்சிட்டீங்க? 12,000 ரூபா கடன். ஏற்கனவே என்ன சொன்னீங்க நீங்கள்? 13 லட்ச ரூபா கடன் அப்படின்னு சொல்லி வெள்ளை அறிக்கை விட்டுருக்கீங்க. இப்போ இபி துறையில் ஒரு வெள்ளை அறிக்கை மாதிரி விட்டு அதுக்கு ஒரு 12,000 கோடி நாங்கள் கடை வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் திருப்பி கடை வாங்க போகிறீங்க அப்படிங்கிறதுக்காக வெள்ளை அறிக்கை விட்டீங்களா? நான் தெரியாமல் கேட்குறேன். யாருமே இப்படி சொல்லலையா? உங்களுக்கு கடை வேணால் கடனை வாங்கிக்கிற வேண்டியானே. எதுக்கு மேலும் சொல்லிக்கிட்டே இருக்கியா? அந்த அறிக்கை இந்த அறிக்கை விட போகிறேன், அந்த ஆட்சி சரியில்லை, இந்த ஆட்சி சரியில்லை. நீ கடை வாங்கினதானே குற்றச்சாட்டு. 13 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுட்டாங்க நீங்கள் சொன்னீங்கல்ல. இப்போயே நீங்கள் 12,000 கோடியாக வாங்குறியா? என்ன காரணம்? தனியார்ட்ட விட முடியாது. எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு போயிடும். வேலை வாய்ப்பு போனால் பல பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்ல. இந்த 65,000 பேர் நீ எப்படி எடுப்ப? தனியார்ட்ட போட்டேன்னா போஸ்ட் மார்க் ஏறுறதுக்கு ஃபீஸ் அடிக்க காசே கேட்க மாட்டானே. இப்போ எல்லோரும் வீட்டுக்கு 100 அவுத்துக்கிட்டு இருக்கேன் எல்லாருமே. வாரத்துக்கு ஒரு தடவை போஸ்ட் மார்க் ஏறுறேன், 20 நாளைக்கு ஏறுறேன். 100 யார் கொடுக்குறது? நீயா கொடுப்ப? கவர்மெண்ட் கொடுக்குறியா? என்ன கொடுக்குறேன்? இந்த அவதாரங்கிற பேரை குண்டக்க போட்டு தீட்டு தள்ளிக்கிட்டு இருக்கீங்க. ரகசியமாக இலவச மின்சாரம் கொடுத்துவிட்டு போர்டு மூலியமாக பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு ஊருக்கு 10 பேர் கட்டாமல் விட்டால் ஏதாவது குண்டக்க போட்டு பையனை போட்டு ஏறி இதை வச்சு இபி ஆஃபீஸ் நடத்திக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். இந்த லட்சணத்தில் கடை வேறு கடை வாங்க நேரடியாக வாங்க முடியாதையா? எதுக்கு எவ்வளோ பஞ்சாயத்து? நான் வெள்ளை அறிக்கை வர்றேன், ஊதா அறிக்கை வர்றேன், சிவப்பு அறிக்கை வர்றேன். இது தேவையே இல்லையே. எங்களுக்கு கடை தேவைப்படுது, நிர்வாகத்து கடை தேவைப்படுது. நாங்கள் ஒரு 20,000 கோடி வாங்குறோம். ஒரே பட்சம் முடிஞ்சு போச்சு. இன்னும் 6 மாதம் போங்க, இன்னும் மேம்படுத்தணும். ஏதாவது ஒன்று சொல்ல முடியாது, ஏதாவது புழுவ முடியானே. இன்னும் ஒரு 20,000 கோடி இபியில் வாங்கணும். அதேபோல் கல்வித்துறை நாங்கள் மேம்படுத்த போகிறோம், அதில் ஒரு 40,000 கோடி வாங்க போகிறோம். அதேபோல் தொழில்துறை நாங்கள் மேம்படுத்த போகிறோம், அதுக்கு ஒரு 40,000 கோடி வாங்க போகிறோம். இப்படி ஒன்றுனா வாய்ச்சிட்டு போக முடியாது. நீங்களும் உங்கள் பங்குக்கு 13 லட்சம் கோடி, உங்கள் பங்குக்கு ஒரு 20 லட்சம் கோடி ஆக்கி விட்டு போகிறீங்க. என்ன பண்ண போறீங்க நீங்கள்? நாடை பட போறீங்களோ? நான் கேட்குறேன். தனியார் வசம் போகாமல் நேற்று கூட 625 பஸ்களை தனியார் மயமாக்கினது கூட நீங்கள் டப்புன்னு பொது அரசாங்க பட்டியலில் சேர்த்துட்டியா அந்த பஸ்ஸுகளை பூரா? இப்படியா சேர்ப்பியா? எப்படியா நிர்வாகம் பார்க்குறது? கடை வாங்காமல் என்ன பண்ணுறது? நாடை முன்னேற்றுறதுக்கு வழி இல்லைப்பா. அதெல்லாம் நாடை அழிக்கக்கூடிய வழி. நீங்கள் நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, நல்ல பேர் வாங்க முடியாது, கண்டிப்பாக வாங்க முடியாது. கொடுத்தவனும் கேட்டேன், வாங்கினவனும் கேட்டான்னு போயிடும் கடைசியில். இப்போ பார்க்கத்தானே போறிய நீங்கள் என்ன கதைன்னு. தனியார்ட்ட அழகாக விடுங்க நம்ம சொல்லிக்கிட்டே. பஸ்ஸு போக்குவரத்தில் தனியார்ட்ட விடுங்கலையா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கான். பஸ்ஸு போக்குவரத்து தனியார்ட்ட விடத்தையா விளங்கும். நாட்டில் பொருளாதாரத்தில் வளமே ஏற்படாதியா, யாருக்கும் வளம் ஏற்படாதியா. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி ஒரு கதையை வாய்ச்சிட்டிய. நீங்கள் எங்கே ஓடி நாடை நிப்பாட்ட போகிறீங்க எனக்கு தெரியல. எனக்கு நீங்கள் வளர்க்குற மாதிரி தெரியல. விசேஷம் இருக்கா? அந்த நாளை வளர்க்குற மாதிரி தெரியலப்பா. பூரா கடன் கப்பி ஆகி அந்த துறை நொடிச்சு இன்னும் 7 மணி நேரம் 8 மணி நேரம் கரண்ட் இல்லாமல் போய் அது சந்துக்கு சேர்ந்து உங்களை அடித்து சந்துக்கு உங்களை வைஞ்சி திட்டி தீர்த்து கடைசியில் உங்களை விரட்டியே விட்டுருவான். பார்த்துங்க. அடிப்படை தொண்டை அவங்ககிட்ட இருக்கான். 2 கட்சியிலையும் அதிமுக திமுக அடிப்படை தொண்டை இருக்கான். சும்மா லேசான விஷயம் இல்லை. போய் அடிப்படை தொண்டை 1 கோடி பேர் 1.5 கோடி பேர் இருக்கான். உங்கள்கிட்ட என்ன இன்றைக்கி ஓட்டு போட்டேன், இன்றைக்கி 1000 கூட்டம் வந்து இன்றைக்கி டக்குன்னு 1,72 லட்சம் ஓட்டு போட்டேன். அடுத்த நாள் எவனுமே ஓட்டு போட மாட்டேன். 10,000 பேர் 10 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் உங்கள் ரசிகரை மட்டும் வச்சுக்கிட்டு ஓட்டு போட்டு என்ன பண்ணுறது? ஆக மொத்தத்தில் இது நிர்வாகத்தில் சொதப்பிட்டியில் சரியில்லையே. நீங்கள் நிர்வாகம் லஞ்சத்தை மட்டும் கட்டுப்படுத்துறீங்க. லஞ்சத்தை மட்டும் கட்டுப்படுத்தினா நாடு சரியாக வராதுப்பா. அங்கே வளர்ச்சியும் பார்க்கணும்ல, கடனை குறைக்கணும்ல. கடனை குறைக்காமல் சும்மா நீ வாட்டுக்கு என்னவோ தாண்டோடித்தனமாக நிர்வாகம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எல்லோரும் புதுசாக நிர்வாகத்துக்கு வந்திருக்கீங்க. அதனால் உங்களுக்கு தெரியலைன்னு நினைக்கிறேன், அதனால் முடியலைன்னு நினைக்கிறேன். நீங்கள் பழைய வேலை திமுக மாதிரி வந்துக்கிட்டு இருக்கீங்க. ஆக்டிங் காட்டுறது, பஸ்ஸில் ஏறி போகிறது வர்றது, இதெல்லாம் என்ன வேலை?